வெல்கம் டு கதை காவியம் சேனல். ஒருவரின் மனதில் தோன்றும் தீய எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு மாற்றும் என்பதை ஒரு கதை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஊரில் ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நியாயமாகவும் உண்மையாகவும் வாழ்ந்து வந்தார். மிகவும் ஏழ்மையில் இருந்த அவருக்கு எந்த வேலையையும் செய்யும் மனம் இருந்தது. தினமும் வெளியே சென்று ஏதாவது ஒரு வேலையை செய்து அதன் மூலம் வாழ்க்கையை நடத்தி வந்தார். அன்று ஒரு நாள் அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. வேலை கிடைக்காத வருத்தத்தில் திரும்ப வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். அப்போது அவனின் பின்பகுதியில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அவன் திரும்பி பார்த்தான். அப்போது அங்கே ஒரு முதியவர் 3 பைகளுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் தனக்கு ஒரு வேலைக்காரன் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். உடனே அந்த இளைஞன், ஆமாம், நான் ஒரு வேலைக்காரன் தான். நான் எந்த வேலையையும் செய்வேன். உங்களுக்கு எந்த வேலை செய்து தர வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், என்னிடம் 3 பைகள் உள்ளது. இந்த 3ஐயும் என்னால் சுமக்க இயலாது. எனக்கு மிகவும் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும். இந்த 3 பைகளில் ஒரு பையை நீ சுமக்க வேண்டும். அதற்கு நான் கூலியாக ஒரு தங்க நாணயம் தருகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த இளைஞன் ஒப்புக்கொண்டான். அதில் ஒரு பையை எடுத்துக்கொண்டு அந்த முதியவருடன் நடக்கத் தொடங்கினான். அவனுக்கு அந்த பை மிகவும் கனமாக தோன்றியது. அந்த இளைஞன் முதியவரிடம், இந்த பைக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர், அதற்குள் வெண்கல நாணயங்கள் இருக்கிறது என்று கூறினார். மிகவும் கனமாக இருந்த போதிலும் அந்த பையுடன் அந்த இளைஞன் முதியவருடன் நடந்து கொண்டே இருந்தான். நடக்கும்போது அந்த முதியவர் தன்னை கவனிப்பதை தெரிந்து கொண்டான். இந்த முதியவர், நான் இந்த பையை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவேன் என்று நினைக்கிறார். நான் ஒருபோதும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில் நான் இதுவரையிலும் எந்த பொருளையும் திருடியது கிடையாது. மிகவும் நியாயமாக மட்டுமே நான் சம்பாதித்து வாழ்கிறேன் என நினைத்து கொண்டு நடந்து கொண்டே இருந்தான். இருவரும் ஒரு நதியின் கரையில் வந்து சேர்ந்தார்கள். அந்த முதியவர், என்னால் இந்த 2 பைகளையும் சுமந்து கொண்டு இந்த நதியை கடக்க முடியாது. நீ இதிலிருந்து ஒரு பையை கூட சுமக்க வேண்டும். கூலியை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு நான் 2 தங்க நாணயங்கள் கூட தருகிறேன் என்று கூறினார். இளைஞன் அதற்கு சம்மதித்தான். இளைஞன் அந்த பையை எடுக்க சென்றபோது அந்த முதியவர் கேட்டார், உன்னை நம்பலாமா? இந்த பையை நீ தூக்கி கொண்டு ஓடிவிடுவாயா? ஏனென்றால் இந்த பைக்குள் நிறைய வெள்ளி நாணயங்கள் இருக்கிறது என்று கூறினார். அதற்கு அந்த இளைஞன், நான் எதற்கு ஓடுகிறேன் என கேட்டான். அதற்கு அந்த முதியவர், இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. இதில் நிறைய வெள்ளி நாணயங்கள் இருக்கிறது என்று கூறினார். அதற்கு அந்த இளைஞன், நான் ஒரு திருடன் கிடையாது. நான் இதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட மாட்டேன். நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் என்று கூறினான். இளைஞன் அந்த 2 பையையும் கொண்டு நதியை கடந்தான். அப்படியே இருவரும் நடந்து கொண்டே இருந்தார்கள். அப்போது ஒரு மலை வந்தது. மலையின் பக்கத்தில் நடந்து வந்த போது இளைஞன் முதியவரை திரும்பி பார்த்தான். அப்போது அந்த முதியவர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அந்த இளைஞன் முதியவரிடம், வாருங்கள், ஏன் அங்கு நிற்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர், வயது ஆனதால் என்னால் இந்த பையை சுமந்து இந்த மலையில் ஏற முடியாது என்று கூறினார். அதற்கு அந்த இளைஞன், அந்த பையை என்னிடம் தாருங்கள், நான் சுமக்கிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த முதியவர் கொஞ்சம் தயக்கத்துடன், இதில் தங்க நாணயங்கள் இருக்கிறது என்று கூறினார். அதற்கு அந்த இளைஞன் கொஞ்சம் கோபமாக, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாது. நான் இதை திருடிக்கொண்டு ஓடிவிட மாட்டேன். தைரியமாக கொடுங்கள் என்று கூறினான். முதியவர் இளைஞனை முழுவதாக நம்பவில்லை. இருந்தாலும், சரி வா, இந்த தங்க பையை தூக்கு. என்னால் கொஞ்சம் கூட நடக்க முடியவில்லை. இந்த மலையின் அந்த பக்கம்தான் என் வீடு. நீ என் வீட்டில் கொண்டு போய் இந்த 3 பைகளையும் வைத்துவிடு. அதற்கு பிறகு நீ அங்கே உட்கார்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள். நான் மெதுவாக இந்த மலையை ஏறி வருகிறேன் என்று கூறினார். இளைஞனும் அந்த 3 பைகளை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினார். மலையின் அந்த பக்கம் உள்ள அந்த முதியவரின் வீட்டில் அந்த பைகளை வைத்துவிட்டு அந்த முதியவருக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அப்போது அந்த இளைஞன் ஒரு நிமிடம் யோசித்தான். நான் இந்த 3 பைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டால் நான் ஒரு பணக்காரன் ஆவேன். இந்த முதியவரால் என் பின்னால் ஓடவும் முடியாது.
அவர் ஒரு முதியவர், அவருக்கு எதற்கு இந்த நாணயங்கள்? அவரால் நடக்கக்கூட முடியவில்லை. ஆனால் நானோ ஒரு இளைஞன். இந்த பணத்தை வைத்து என் வாழ்க்கையை மாற்ற முடியும். அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும். இந்த பணத்தினால் எனக்கு மரியாதையும் சந்தோஷமும் வரும் என நினைத்தான். பேராசையினால் அவன் அந்த பைகளை தூக்கி கொண்டு ஓடத் தொடங்கினான். அவனுடைய வீட்டிற்கு சென்றடைந்தான். அந்த பைகளை திறந்து பார்த்தான். அதில் தங்க நாணயங்களோ வெள்ளி நாணயங்களோ எதுவுமே இல்லை. வெறும் கற்கள் மட்டும்தான் இருந்தது. எதற்காக அந்த முதியவர் என்னிடம் பொய் சொன்னார்? எதற்கு என்னை அவர் ஏமாற்றினார் என்று அவன் யோசித்தான். அதில் ஒரு கடிதம் இருந்தது அவன் கண்ணுக்கு தென்பட்டது. அவன் அந்த கடிதத்தை எடுத்து வாசித்தான். அந்த கடிதத்தில் இப்படி எழுதியிருந்தது: நான் இந்த நாட்டின் அரசன். எனக்கு வயது ஆகிவிட்டது. என்னுடைய ஆயுள் முடியப் போகிறது. எனக்கு பின் இந்த நாட்டை ஆளுவதற்கு உண்மையான ஒரு நபரை தேடிக்கொண்டிருந்தேன். நீ அந்த பையை தூக்கி கொண்டு ஓடி செல்லவில்லை என்றால் நீ இந்த நாட்டின் அடுத்த இளவரசன் ஆகியிருக்கலாம். அதை வாசித்த அந்த இளைஞனின் மனம் உடைந்து போய்விட்டது. வாழ்க்கை முழுவதும் அவன் உண்மையானவனாகத்தான் இருந்தான். ஆனால் ஒரு நிமிடம் அவன் மனதில் தோன்றிய அந்த தீய எண்ணத்தை அவன் புறக்கணித்திருந்தால் அவன் இப்போது அந்த நாட்டின் அரசன் ஆயிருந்திருக்கலாம். அவனது மனதில் தோன்றிய பேராசை அவனுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை இழக்க செய்தது. ஒரு தீய எண்ணம், அதாவது நெகட்டிவ் தாட், ஒருவருடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு மாற்றி அமைக்கிறது என்பதை இந்த கதை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு நெகட்டிவ் தாட் நம்முடைய எதிரி நமக்கு செய்யும் தீங்கை விட பெரிய தீங்கை நமக்கு விளைவிக்கும். சிந்தனை தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்முடைய சிந்தனைகள் தான் வார்த்தைகளாக மாறிவிடுகிறது. நம்முடைய வார்த்தைகள் தான் செயல்களாக மாறுகிறது. அந்த செயல்கள் தான் பழக்கங்களாக மாறுகிறது. அந்த பழக்கங்கள் நமது வாழ்வின் விதியை நிர்ணயிக்கிறது. வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் நமது சிந்தனைகளை அடக்கி கையாள வேண்டும். நாம் சரியான வழியில் பயணித்தோமேயானால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நம்மை வந்து சேரும்.